தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான நம்மை மலராக்கினாரே, முள்ளான நம்மை மலராக்கினாரே, முழுவதும் அர்ப்பணை செய்வோம். சிவனே அளிக்கும் சிவனே. ஓம் சாந்தி. முரளி டே 23/10/2025 காலை முரளி, பாப் தாதா, மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு நீச்சல் கற்றுத்தர வந்துள்ளார். அதன் மூலம் நீங்கள் இந்த உலகிலிருந்து கடந்து சென்று விடுகிறீர்கள். உங்களுக்காக உலகமே மாறிவிடுகிறது. இன்றைய கேள்வி, தந்தைக்கு உதவியாளர் ஆகக்கூடியவர்களுக்கு அந்த உதவியின் பிரதிபலனாக என்ன பிராப்தி கிடைக்கிறது? பதில், எந்த குழந்தைகள் தந்தைக்கு இப்போது உதவியாளர்களாக ஆகின்றனரோ அவர்களை தந்தை அரை கல்ப காலத்திற்கு யாருடைய உதவியோ வழியோ பெற வேண்டிய அவசியம் இல்லாதவர்களாக ஆக்கிவிடுகிறார். எவ்வளவு உயர்வான தந்தை! அவர் சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் எனது உதவியாளர்களாக ஆகாவிட்டால் நான் எப்படி சொர்க்கத்தை ஸ்தாபிக்க முடியும்? ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான வரிசை கிரமமான மிக இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். ஏனென்றால் குழந்தைகள் மிகவும் புரியாதவர்களாக ஆகிவிட்டனர். ராவணன் மிகவும் புரியாதவர்களாக ஆக்கிவிட்டார். இப்போது நம்மை தந்தை எவ்வளவு புத்திசாலிகளாக ஆக்குகிறார். யாராவது IAS பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து விட்டால் மிகப்பெரிய பரீட்சையில் தேர்ச்சி அடைந்ததாக நினைத்துக் கொள்கின்றனர். இப்பொழுது நீங்கள் எவ்வளவு பெரிய பரீட்சையில் தேர்ச்சி அடைகின்றீர்கள்? கற்பிப்பவர் யார், படிப்பவர் யார் என சற்றே சிந்தித்து பார்த்தால் சரி. இதுவும் கூட நிச்சயம். என்ன விஷயம்? நம்பிக்கை. நாம் ஒவ்வொரு கல்பத்திலும் 5000 வருடங்களுக்கு பிறகு தந்தை, ஆசிரியர், சத்குருவை மீண்டும் சந்தித்தபடி இருக்கிறோம். நாம் எவ்வளவு உயர்வான தந்தையிடமிருந்து எவ்வளவு உயர்வான ஆஸ்தியை அடைகிறோம் என குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அறிவீர்கள். ஆசிரியரும் கூட படிக்க வைத்து ஆஸ்தி கொடுக்கிறார் அல்லவா? உங்களையும் படிக்க வைத்து புதிய உலகில் ராஜ்யம் செய்வதற்காக உங்களுக்காக உலகையே மாற்றி விடுகிறார். பாருங்க, எவ்வளவு உயர்ந்த செயல் பாபா நமக்காக செய்றார். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு மகிமைகளை பாடுகின்றனர். யார பத்தி? சிவ தந்தைய பத்தி எவ்வளவு மகிமையை பாடுறாங்க. நீங்கள் அவர் மூலமாக தனது ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதையும் கூட குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிவீர்கள். இந்த உலகம் மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம் அவர் சொல்றாரு, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் அனைவரும் சிவபாபாவின் குழந்தைகள் என நீங்கள் கூறுகின்றீர்கள். பழைய உலகை புதியதாய் ஆக்குவதற்காக தந்தையும் கூட வரவேண்டியுள்ளது. பிரம்மாவின் மூலம் புதிய உலகின் ஸ்தாபனை என திருமூர்த்தி படத்திலும் காட்டுகின்றனர். ஆக கண்டிப்பாக பிரம்மாவின் வாய் வழி வம்சாவளி பிராமண பிராமணியர் தேவைப்படுகின்றனர். பிரம்மா புது உலகை ஸ்தாபனை செய்வதில்லை, படைப்பவர் தந்தையே ஆவார். யாரு? சிவத்தந்தை. நான் வந்து யுக்தியுடன் பழைய உலகை விநாசம் செய்து புதிய உலகை உருவாக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். என்ன யுக்தி சொல்றாரு? தூய்மையாக இருங்க. புது உலகில் வசிப்பவர்கள் மிகவும் குறைவானவர்களே இருப்பார்கள். மக்கள் தொகை குறையட்டும் என அரசாங்கம் முயற்சி செய்தபடி இருக்கிறது. இப்போது குறைய போவதில்லை. மேலிருந்து ஆத்மாக்கள் வந்துதானே ஆகணும். எப்படி மக்கள் தொகை குறையும்? பாபா எக்ஸாம்பிள் சொல்றாரு.
சண்டையில் கூட கோடிக்கணக்கான மனிதர்கள் இறக்கின்றனர். போர் நடக்குது அப்படின்னா எவ்வளவு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இறக்குறாங்க. அப்போது கூட மனிதர்கள் குறைவதில்லை. அந்த 1 கோடி இறந்து போறாங்க அப்படின்னா அப்ப மக்கள் தொகையில 1 கோடி குறையணும் தானே, குறையறது இல்ல. அப்ப இறக்குறவங்க எல்லாம் இங்கேயேதான் பிறந்துட்டு இருக்கிறாங்க, மேலிருந்து ஆத்மாக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. மக்கள் தொகை இன்னும் அதிகரித்தபடிதான் இருக்கிறது. இதையும் கூட நீங்கள் தான் அறிவீர்கள். ஏன் மக்கள் தொகை அதிகமாகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாதுங்கிறார். உங்கள் புத்தியில் உலகின் முதல் இடைக்கடையில் ஞானம் உள்ளது. நீங்கள் உங்களை மாணவர்கள் என புரிந்துள்ளீர்கள். நம்ம எல்லாருமே பாபாவனுடைய ஸ்டூடெண்ட், இறை மாணவர்கள். நீந்தவும் கற்றுக்கொள்கின்றீர்கள். எப்படி ஆத்துல கடல்லாம் நீந்துறாங்க இல்லையோ அது போல பாபா சொல்றாரு, இப்ப நீந்தவும் பாபா நமக்கு கத்து கொடுக்கிறாரு, நீச்சல் அடிக்க கத்து கொடுக்கிறாரு. எனது படகை கரை சேர்த்திடுங்கள் என சொல்கின்றனர் அல்லவா. உலகத்துல சொல்றாங்க இல்லையா, பாட்டு பாடுறாங்களே, இறைவா எங்களுடைய படகை கரை சேருங்க அப்படின்னு பாடுறாங்க இல்லையா. நீந்த கற்றுக்கொள்பவர்கள் மிகவும் பெயர் புகழ் வாய்ந்தவர்களாக ஆகிவிடுகின்றனர். உலகத்துல யாராவது நீச்சல் போட்டியில கலந்துகிட்டாங்க, அதுல வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் எவ்வளவு புகழ்ந்து சொல்றாங்க இல்லையா. இப்பொழுது உங்களுடைய நீச்சல் எப்படி இருக்கிறது என பாருங்கள். அதை விட உயர்ந்த நீச்சல் தான் இப்ப நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்கிறார். ஒரேடியாக மேலே சென்று விடுகிறீர்கள், பிறகு இங்கே வருகிறீர்கள். அவர்கள் இவ்வளவு மைல்கள் சென்றோம் என காட்டுகின்றனர். அங்க கூட கணக்கு இருக்கு, இத்தனை மைல் அவங்க நீச்சல் அடிச்சு போனாங்க அப்படின்னு அந்த கணக்கை வச்சு அவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க. நம்ம இங்க இருந்து பரம்தாமத்துக்கு நீச்சல் அடிச்சுட்டு போறோம், இதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா அப்படின்னு பாபா கேட்கிறாரு. ஆத்மாக்களாகி நீங்கள் எவ்வளவு மைல்கள் மேலே செல்கின்றீர்கள். அது ஸ்தூலமான பொருள். உலகத்துல நீச்சல் கத்துக்கிறாங்க அப்படின்னா, அதுல போட்டியில கலந்துக்கிறாங்க அப்படின்னா அது ஸ்தூலமான விஷயம். அவர்கள் கடக்கும் தூரத்தை கணக்கிடுகின்றனர். உங்களுடையது கணக்கிட முடியாததாகும். நம்ம இங்க இருந்து பரம்தாமத்துக்கு போறோம் அப்படின்னா எத்தனை மைல்களுக்கு அப்பால் போறோம் அப்படின்னு கணக்கே இல்லை. ஆத்மாக்களாகிய நாம் நம்முடைய வீட்டிற்கு சென்று விடுவோம். அங்கே சூரியன், சந்திரன் முதலியானவை இருப்பதில்லை என்று நீங்கள் அறிவீர்கள். அது நம்முடைய வீடு. பரம்தாமம் ஆத்மாக்களாகிய நம்மளுடைய வீடு. நாம் அங்கே வசிப்பவர்கள் என உங்களுக்கு குஷி இருக்கிறது. நம்ம எல்லாருமே எங்க இருக்கக்கூடியவங்க, பரம்தாமம், அமைதியான உலகம், அங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளவு குஷி இருக்கு. மனிதர்கள் முக்தி தாமத்திற்கு செல்வதற்காக பக்தி செய்கின்றனர். முக்திங்கிறது அந்த வீடுதான். அங்க போறதுக்காக எவ்வளவு பக்தி மார்க்கத்துல எத்தனை ஆண்டுகளா தவம் செய்யறாங்க இல்லையா, எவ்வளவு முயற்சி செய்யறாங்க. ஆனால் யாரும் செல்ல முடியாது. எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அங்க யாருமே போக முடியாது. முக்தி தாமத்தில் பகவானை சந்திப்பதற்காக முயற்சி செய்கின்றனர். முக்திக்கு போனாதான் நம்ம கடவுளை சந்திக்க முடியும் அப்படின்னு எவ்வளவோ ஒத்த கால்ல நிக்கிறாங்க, சாப்பிடாம இருக்காங்க, எவ்வளவு முயற்சி செய்யறாங்க, பலவிதமான முயற்சிகள் செய்கின்றனர். நாம் ஜோதியுடன் ஜோதியாக ஐக்கியமாகி விடுவோம் என சிலர் சொல்கின்றனர். முக்தி தாமத்திற்கு செல்வோம் என சிலர் சொல்கின்றனர். முக்தி தாம் குறித்து யாருக்கும் தெரியாது. முக்திக்கு போகணும், முக்தி தாமத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்களே தவிர அது எங்க இருக்கு, அது எப்படி இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இன்னைக்கு பாபா எவ்வளவு தெளிவா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப நம்ம எல்லாருமே மனதால அங்க போயிட்டுதான் வந்துட்டு இருக்கிறோம். பாபா வந்து விட்டார், தனது வீட்டிற்கு அழைத்து செல்வார் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இனிமையிலும் இனிமையான தந்தை வந்துவிட்டார், நம்மை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக தகுதி வாய்ந்தவர்களாக ஆக்குகின்றார். அதற்காக அரை கல்பமாக முயற்சி செய்தும் கூட ஆக முடியவில்லை. முக்திக்கு போகணும், தூய்மை ஆகணும் அப்படின்னு அரை கல்பமாக நம்ம முயற்சி செய்தோம், ஆனா நம்மளால தூய்மை ஆக முடியல. இப்ப சிவபாபா வந்துதான் என்ன பண்றாரு, நம்ம தூய்மையாக தகுதி வாய்ந்தவர்களாக ஆக்கிட்டு இருக்கிறாரு. எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக. ஜோதியில் ஐக்கியமாவதில்லை, முக்தி தாமத்திற்கு செல்லவும் முடியாது. இப்ப யாராவது அதற்காக முயற்சி செய்து 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள்லாம் தவம் செய்து முக்தி அடைஞ்சிருவோம் அப்படின்னு சரீரை விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க மேலெல்லாம் போக முடியாதுங்கிறாரு. ஏன்னா டிராமா முடியாத எந்த ஆத்மாவும் பரம்தாமத்துக்கு போக முடியாது. இங்கேதான் அடுத்தது அவங்க என்ன பண்ணணும், பிறவி எடுக்கணும். யாருமே ஜோதியில
போய் ஐக்கியமாகிறது, முக்தி அடையறதெல்லாம் கிடையாது. மோட்சத்தை அடையவும் முடியாது. முயற்சி செய்து எல்லாம் வீணாகும். அவ்வளவு காலம் அவங்க முயற்சி செய்யறதெல்லாம் வீண் தான் சொல்றார். இப்போது பிராமண குல பூஷணர்களாகிய உங்களுடைய முயற்சி உண்மை என நிரூபணமாகிறது. இந்த விளையாட்டு எப்படி உருவாகி உள்ளது? நீங்கள் இப்பொழுது ஆஸ்திகர்கள் எனப்படுகிறீர்கள். தந்தையினுடைய ஆஸ்திக்கு உரிமையாளர்கள் நம்ம தான். இந்த உலகத்தினுடைய முதல் இடைக்கடைய பற்றிய ஞானம் அறிந்தவர்களும் நம்ம தான். தந்தையை நல்ல விதமாக நீங்கள் தான் அறிகிறீர்கள். மேலும் தந்தை மூலமாக சிருஷ்டி சக்கரத்தையும் கூட தெரிந்திருக்கிறீர்கள். முக்தி, ஜீவன் முக்தியின் ஞானம் யாருக்குள்ளும் இல்லை என்று தந்தை சொல்கிறார். முக்தினா என்ன, ஜீவன் முக்தினா என்ன அப்படிங்கிற ஞானம் உலகத்துல யாருக்கிட்டுமே இல்லை. தேவதைகளுக்குள்ளும் இல்லை. தந்தையை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் பிறரை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அப்பாவே யாருன்னு தெரியல அப்படிங்கும் போது அவரால படைக்கக்கூடிய உலகத்தினுடைய முதல் இடைக்கடை மத்தவங்களை பத்தி இவங்க எல்லாம் ஆத்மா அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவர் சொல்லும் போதுதானே நமக்கு தெரியுது. தந்தையை யாரும் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் பிறரை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? எவ்வளவு குருமார்கள் இருக்கின்றனர், எவ்வளவு பேர் அவர்களின் சீடர்கள் ஆகின்றனர். உண்மையிலும் உண்மையான சத்குரு சிவபாபாவே ஆவார். எல்லாத்தையும் விட உயர்ந்த குரு யாரு? ஒரே ஒரு சிவ தந்தை தான். அவருக்கு பாதங்கள் கிடையாது, அவருக்கு உடலே இல்லை. எனக்கு பாதங்கள் அதாவது கால்கள் கிடையாது, நான் எப்படி எனக்கு பாத பூஜை செய்விப்பேன் என அவர் சொல்கிறார். எனக்கு காலே இல்லை, அப்படி இருக்கும் போது பாத பூஜை செய்யுங்க அப்படின்னா நான் எப்படி சொல்லுவேங்கிறார். குழந்தைகள் உலகின் எஜமான ஆகின்றனர். குழந்தைகளாகி நீங்க உலகத்துக்கே எஜமானன் ஆகிறீங்க. அவர்களை பூஜை செய்ய வைக்க மாட்டேன், உலகத்துக்கே எஜமானன் ஆகக்கூடிய உங்களை நான் எப்படி பூஜை செய்ய வைப்பேங்கிறார் பாபா. பக்தி மார்க்கத்தில் குழந்தைகள் தந்தையின் பாதத்தில் விழுகின்றனர். உண்மையில் தந்தையின் ஆஸ்திக்கு குழந்தைகள் அதிகாரிகள். ஆனால் பணிவு தன்மையை காட்டுகின்றனர். அங்க உலகத்துல ஒரு தந்தையினுடைய கால்ல இல்ல ஒரு பெரியவங்களுடைய கால்ல விழுறாங்க அப்படின்னா அது ஒரு பணிவுத்தன்மையை காட்டுறதுக்காக அந்த மாதிரி விழுறாங்கிறார். சிறு குழந்தைகள் முதலானவர்கள் சென்று பாதங்களில் விழுகின்றனர். பெரியவருடைய கால்ல சின்ன குழந்தைங்க எல்லாம் போய் விழறாங்க இல்லையா? இங்கே தந்தை கூறுகிறார், பாதத்தில் விழுவதிலிருந்தும் உங்களை விடுவித்து விடுகிறேன். எவ்வளவு உயர்வான தந்தை! குழந்தைகளாகிய நீங்கள் என்னுடைய உதவியாளர்கள் என கூறுகிறார். பாபா சொல்றாரு, சிவத்தந்தை சொல்றாரு, குழந்தைகளாகிய நீங்க எல்லாருமே என்னுடைய உதவியாளர்கள். நீங்கள் உதவியாளர்கள் ஆகாவிட்டால் சொர்க்கத்தின் ஸ்தாபனையை நான் எப்படி செய்வேன்? குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் உதவியாளர்களாக ஆகுங்கள். பிறகு நீங்கள் யாருடைய உதவியும் பெற தேவையில்லாத அளவு உங்களை உயர்த்துகிறேன் என தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் யாரிடமிருந்து மொழி கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. இங்கே தந்தை குழந்தைகளின் உதவியை பெற்று கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், குழந்தைகளே, இப்பொழுது சீச்சி அதாவது கீழானவர்களாக ஆகாதீர்கள். மாயாவிடம் தோல்வி அடையாதீர்கள். இல்லாவிட்டால் பெயரை கெடுத்து விடுவீர்கள். குத்துச்சண்டை நடக்கும் போது யாராவது வெற்றி அடைந்தால் ஆஹா ஆஹா என்கின்றனர். தோற்று போகிறவர்களின் முகம் வெளிரி போகிறது. இங்கும் கூட தோல்வி அடைகின்றனர். இங்கே தோல்வி அடைபவர்களை முகத்தை கருப்பாக்கி கொண்டார்கள் என்று கூறப்படுகிறது. வருவதே அழகாக ஆகுவதற்கு. ஆனால் என்ன செய்து விடுகிறார்கள்? அடைந்த வருமானம் அனைத்தும் மறைந்து விடுகிறது. பிறகு புதிதாக தொடங்க வேண்டியிருக்கிறது. தந்தையின் உதவியாளர்கள் ஆகிய பிறகு தோல்வி அடைந்து பெயரை கெடுத்து விடுகின்றனர். இரண்டு கட்சிகள் உள்ளன. ஒன்றில் மாயாவின் அடிமைகள், மற்றொன்றில் ஈஸ்வரனுடையவர்கள். நீங்கள் தந்தையின் மீது அன்பு செலுத்துகின்றீர்கள். விநாச காலத்தில் விபரீத புத்தி என பாடப்பட்டுள்ளது. உங்களுடையது அன்பான புத்தி ஆகும். ஆக நீங்கள் பெயரை கெடுக்க கூடாது. அன்பான புத்தி உள்ள நீங்கள் பிறகு மாயையிடம் ஏன் தோற்று போகிறீர்கள்? தோற்பவர்களுக்கு துக்கம் ஏற்படுகிறது. தோற்று போகக்கூடியவங்களுக்கு தான் துக்கம் வருங்கிறார். வெற்றி பெறுபவர்கள் கை தட்டுகின்றனர். வெற்றி அடைஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு என்ன இருக்கும்? சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும்.
ஆஹா ஆஹா என போற்றுகின்றனர். உலகமே அவங்கள என்ன பண்றாங்க, வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா ஆஹா ஆஹான்னு சொல்றாங்க. நாம் பயில்வான் என குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். நம்ம ரொம்ப பலசாலி, எவ்வளவு பெரிய மாயா வந்தாலும் நம்ம அவங்க கிட்ட வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கு. இப்போது மாயையின் மீது கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். தேகத்துடன் சேர்த்து கண்களால் பார்க்கும் அனைத்தையும் மறந்து விடுங்கள். இந்த உடலையே பார்த்தாலும் மறந்துடுங்கிறார் பாபா. உலகத்துல வேற என்னெல்லாம் இந்த தேகத்துடன் சேர்த்து, இந்த உடலை சேர்த்தே உலகத்துல எதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதோ எல்லாத்தையும் மறந்துடுங்க. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என தந்தை கூறுகின்றார். மாயை உங்களை சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் ஆக்கிவிட்டது. தூய்மையா இருந்த நீங்க எல்லாரும் தூய்மை இழந்துட்டீங்க. இப்போது மீண்டும் சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். மாயாவை வென்று உலகை வென்றவர் ஆக வேண்டும். இது வெற்றி தோல்விக்கான விளையாட்டு, சுக துக்கத்திற்கான விளையாட்டு. ராவண ராஜ்யத்தில் தோல்வி அடைகின்றனர். இப்பொழுது பாபா மீண்டும் மதிப்பு மிக்கவர்களாக ஆக்குகின்றார். சிவபாபா வந்துதான் நம்மள என்ன பண்றாரு, மதிப்பு வாய்ந்தவர்களாக, தகுதி வாய்ந்தவர்களாக ஆக்குகிறார். பாபா புரிய வைக்கின்றார். ஒரு சிவபாபாவின் ஜெயந்தியே மதிப்பு வாய்ந்தது. சிவபாபாவுடைய பிறந்த நாள் தான் ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் இது போல லட்சுமி நாராயணர் ஆக வேண்டும். அங்கே சத்தியுகத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் தீபம் ஏற்றப்பட்டிருக்கும். அவ்வளவு பிரகாசமா இருக்கும். ஏன்னா ஆத்மா தீபம் எப்பயுமே அங்க எரிஞ்சுட்டே இருக்கும். நான் ஆத்மாங்கிற நினைவு அங்க மறக்காது. அனைவருடைய ஜோதியும் ஏற்றப்பட்டு விடுகிறது. சத்தியுகத்துல எல்லாருடைய ஜோதியும் ஏற்றப்பட்டு இருக்கும். எல்லா ஆத்மாவுமே பிரகாசமா தான் இருப்பாங்க. அதாவது நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிற உணர்வுலதான் அங்க இருப்பாங்க. தேகம் இருக்கும், உடல் இருக்கும். உடல்ல இருந்தாலும் நான் ஆத்மாதான் இந்த உடலை இயக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு தான் அங்க இருக்கும். மனிதர்களால் ஜோதி ஏற்றப்படுகிறது. இந்த உலகத்துல ஒரு மனிதன் தான் ஜோதியை ஏத்துறாங்க. பாபா எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கிறார். தந்தையை தவிர வேறு யாரும் நம்மை இனிமையிலும் இனிமையான செல்லமான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தையே என்று அழைக்க முடியாது. ஆன்மீக தந்தை தான் கூறுகிறார், ஏ என்னுடைய இனிமையான செல்லமான குழந்தைகளே, நீங்கள் அரை கல்பமாக பக்தி செய்து வந்துள்ளீர்கள். ஒருவர் கூட திரும்பி செல்ல முடியவில்லை. தந்தைதான் அனைவரையும் திரும்ப அழைத்து செல்கிறார். நீங்கள் சங்கமயுகத்தை பற்றி நன்றாக புரிய வைக்க முடியும். பாபா எப்படி அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்கிறார். உலகத்தில் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகமாகும். இதை கூட நீங்கள் தான் புரிந்து கொள்கிறீர்கள். வேறு யாரும் இப்படி கூற முடியாது. அப்படி எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம் என்று ஒருவர் சொன்னால் பிறகு நாடகத்தை எப்படி விளக்குவார்கள்? சரி, இது ஒரு எல்லை இல்லாத நாடகம் அப்படின்னே ஒருத்தர் சொன்னாலும் அது எல்லை இல்லாதது எப்படி அப்படின்னு யாரு விளக்கமாக புரிய வைப்பாங்க? இங்கே நீங்கள் 84 பிறவி சக்கரத்தை தெரிந்து கொள்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் தான் தெரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் தான் நினைவு செய்ய வேண்டும். பாபா எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு முட்டி மோதுகிறீர்கள். ஸ்நானம் செய்ய எவ்வளவு தூரமாக செல்கிறீர்கள். ஒரு ஏரி உள்ளது, அதில் மூழ்கி எழுவதன் மூலம் தேவதை ஆகி விடுவதாக கூறுகிறார்கள். இப்போது நீங்கள் ஞான கடலில் மூழ்கி எழுவதன் மூலம் தேவதை ஆகிவிடுகின்றீர்கள். யாரேனும் நன்றாக ஃபேஷன் செய்து கொண்டால் இவர்கள் தேவதை போல ஆகிவிட்டார் என்று சொல்வார்கள். யாராவது உலகத்துல தன்னை அலங்கரிச்சுக்கிட்டாங்க, ஃபேஷன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, நான் அந்த அளவுக்கு ட்ரெஸ் நகை எல்லாம் போட்டு கிரீம் எல்லாம் போட்டு அலங்கரிச்சுக்கும் போது என்ன சொல்லுவாங்க? இவங்க தேவதை போல ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் கூட ரத்தினமாக ஆகின்றீர்கள். மற்றபடி மனிதர்களுக்கு பறப்பதற்கான சிறகுகள் போன்றவை இருக்க முடியாது சொல்றாரு இல்லையா பாபா. மேலே சொன்னார் இல்லையா, ஒரு குளத்துல இறங்கி மனிதன் மேல போகும்போது இறக்கையோட பறந்து தேவதையாகி மேல போயிட்டாங்க அப்படின்னு கதை சொல்லுவாங்க. பாபா சொல்றாரு, மனிதர்களுக்கு அப்படியெல்லாம் இறக்கையெல்லாம் இருக்க முடியாது. ஈவன் தேவதையா ஆனா கூட எப்படி இறக்கை இருக்கும்? அப்படி பறக்க முடியாது. அப்படியெல்லாம் யாரும் பறந்தெல்லாம் மேல போக முடியாது. அப்படித்தானே கதையில காமிச்சிருக்காங்க. அந்த குளத்துல மனிதனா மூழ்குறாங்க.
மேல எந்திரிக்கும் போது 2 இறக்கையோட தேவதையா பறந்து மேல போற மாதிரி காமிக்கிறாங்க. அது போலாம் இருக்க முடியாதுங்கிறாரு. ஆத்மாதான் பறக்கிறது. பறக்கிறது யாரு? ஆத்மாதான் இந்த உடலை விட்டு பறந்து மேல நம்ம போறோம். ஆத்மாவை தான் ராக்கெட் என்று கூட சொல்கிறார்கள். ஆத்மா எவ்வளவு சிறியது. அனைத்து ஆத்மாக்களும் செல்லும் பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு சாட்சாத்காரம் கூட ஏற்படும். இதை புத்தியால் புரிந்து கொண்டு வர்ணனை செய்யலாம். எப்படி விநாசத்தின் காட்சியை பார்க்கிறீர்களோ அப்படியே ஆத்மாக்களின் கூட்டத்தை கூட எப்படி செல்கிறார்கள் என்று பார்க்க முடியும். ஹனுமான், கணேஷ் போன்றவர்கள் கிடையாது. காட்சியில காமிக்கிறாங்கல்ல, இவர்களுக்கு ஹனுமானுடைய காட்சி கிடைச்சது, கணேசருடைய காட்சி கிடைச்சது அப்படின்னு. அது போலலாம் இல்ல. ஆனால் அவர்களின் பாவனைக்கு ஏற்ப சாட்சாத்காரம் ஆகிறது. ஏன்னா அவங்க ஹனுமாரை தான் கடவுள் நினைக்கிறாங்க, கணேசரை தான் கடவுள் அப்படின்னு பாவனையோட நினைக்கும் போது அந்த பாவனைக்கு தான் பலன் கிடைக்குது. பாபாவோ புள்ளியாக இருக்கிறார். அவரை எப்படி வர்ணிக்க முடியும்? கண்களால் காண முடியாது, சிறிய நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள். சரீரம் எவ்வளவு பெரியது, அதன் மூலம்தான் காரியங்கள் செய்யப்படுகின்றன. எவ்வளவு சிறிய ஆத்மாவில் 84 பிறவிகளின் சக்கரம் பதிவாகி உள்ளது. நாம் எப்படி 84 பிறவிகளை எடுக்கிறோம் என்பது பற்றி தெரிந்த ஒரு மனிதர் கூட கிடையாது. ஆத்மாவில் எப்படி பாகம் பதிவாகி உள்ளது என்பது கூட அதிசயமானது. ஆத்மா சரீரத்தை எடுத்து பாகத்தை நடிக்கிறது. அது எல்லைக்குட்பட்ட நாடகம். உலகத்துல இருக்கிறது எல்லைக்குட்பட்ட நாடகம். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை அவரே தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். யார் நல்ல சேவாதாரி குழந்தைகளோ அவர்கள் யாருக்கு எப்படி புரிய வைப்பது என்று சிந்தனை கடலை கடைந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி தலையை உடைத்துக் கொள்கிறீர்கள்? மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இவ்வளோ தலையை உடைச்சுக்கிறீங்க நீங்க. பிறகும் கூட பாபா எங்களுக்கு புரியவே இல்லை என்று கூறுகிறார்கள். யாராவது படிக்கவில்லை என்றால் அவர்களை கல்புத்தி என்று சொல்கிறார்கள். ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா டீச்சர் என்ன சொல்லுவாங்க? கல்லு புத்தியா இருக்க, மண்டையில என்ன களிமண்ணா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது போல பாபா சொல்றாரு, கல்லு புத்தியா இருக்காங்க. நீங்கள் பார்க்கிறீர்கள், இங்கே கூட சிலர் 7 நாட்களில் மிகுந்த குஷியுடன் நாங்கள் பாபாவை சந்திக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். சிலரோ எதையும் புரிந்து கொள்வதில்லை. மனிதர்கள் வெறுமனே கல் புத்தி, தங்க புத்தி என்று சொல்கிறார்கள். ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. கல்லு புத்தினா என்ன, தங்க புத்தினா என்ன சொல்லுவாங்க. கல்லு புத்தி ஆயிட்டாங்க, இவங்க சுத்தமான புத்தி, தங்க புத்தி அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய உண்மை பொருள் என்ன அப்படிங்கறத யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆத்மா தூய்மை ஆகும் பொழுது பாரஸ்நாத் ஆகிவிடுகிறது. நம்ம ஆத்மா பாபாவை நினைச்சு தூய்மை ஆகும் பொழுது நம்ம தான் என்ன ஆயிடுறோம்? தங்க புத்தி ஆயிடுறோம், தங்கமான ஆத்மாவா மாறிடுறோம். பாரஸ்நாத் கோயில் கூட உள்ளது. முழுமையாக தங்கத்தால் செய்யப்பட்ட கோவில் என்பது அல்ல. தங்கத்தால கோயில் இருக்கு அப்படின்னா அது முழுசா எல்லாத்தையும் தங்கத்தால உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இல்ல. மேலே கொஞ்சம் தங்கத்தை பூசி விடுகிறார்கள். நமக்கு தோட்டக்காரர் கிடைத்து விட்டார் என்று குழந்தைகள் தெரிந்து கொண்டீர்கள். முள்ளிலிருந்து மலர் ஆவதற்கான யுக்தி வழி சொல்கிறார். அல்லாவின் தோட்டம் என்று மகிமை கூட உள்ளது. உங்களிடம் ஆரம்பத்தில் ஒரு இஸ்லாமியர் தியானத்தில் டிரான்ஸில் சென்று கொண்டிருந்தார். ஆரம்பத்துல டிரான்ஸ்ல போனாங்க இல்லையா? அப்போ ஒரு இஸ்லாமியர் டிரான்ஸ்ல போனாராம். கடவுள் எனக்கு பூ கொடுத்தார் என்று அவர் சொல்வார். நின்று கொண்டிருக்கும் பொழுது விழுந்து விட்டார். கடவுளின் தோட்டத்தை பார்த்தார். கடவுளின் தோட்டத்தை காண்பிக்க கூடியவர் கடவுளாக தான் இருக்க முடியும். மற்றவர்கள் எப்படி காட்ட முடியும்? உங்களுக்கு வைகுண்டத்தின் காட்சி காட்டுகிறேன். கடவுள் தான் அங்கே அழைத்து செல்கிறார். கடவுள் அங்கே வசிப்பதில்லை. அவர் சாந்தி தாமத்தில் இருக்கிறார். உங்களை வைகுண்டத்தின் எஜமானர் ஆக்குகிறார். எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இப்பொழுது நாம் சுகதாமம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று உள்ளுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். அங்கே துக்கத்தின் விஷயங்கள் இருப்பதில்லை. பாபா கூறுகிறார், சுகதாமம் சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய ஆஸ்தியையும் நினைங்க, வீட்டையும் நினைங்கிறார். வீட்டையே நினைவு செய்வதில்லை. ஆத்மா வீட்டிற்கு செல்ல எவ்வளவு தலையை உடைத்துக் கொள்கிறது.
பக்தியில கூட இதுக்காக தானே முயற்சி செய்தோம். இப்போ கூட நம்ம தலையை உடைச்சுக்கிறது எதுக்காக? நம்ம வீட்டுக்கு போகணும். அப்ப அந்த வீட்டையே நினைக்கணும் இல்லையா? ஜபம் தவம் என்று நிறைய உழைக்கின்றனர். ஜபம் பண்றாங்க, தவம் பண்றாங்க, எல்லாமே எதுக்காக செய்யறாங்க? முக்தி அடையணும். ஆனால் யாரும் செல்ல முடியாது. மரத்திலிருந்து வரிசை கிரமமாக ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றனர். இடையில் எப்படி செல்ல முடியும்? பாபாவே இங்க வந்திருக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு தினமும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். சுகதாமம் சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள். தந்தையை மறப்பதால் தான் துக்கம் உடையவர்களாக ஆகின்றனர். மாயையின் அடி விழுந்து விடுகிறது. இப்போது கொஞ்சமும் அடி வாங்க கூடாது. பாபாவை நினைக்கும் போது மாயாவுடைய அடி விழாது, மறக்கும் போதுதானே அடி விழுது. அதனாலதான் பாபா சொல்றாரு, அடி வாங்காதவங்களா மாறுங்க. அதற்கு மூல காரணம் தேக அபிமானம். அடி விழுது அப்படின்னாலே தேக அபிமானம். நீங்கள் இப்போது வரை எந்த தந்தையே பதித்த பாவனரே வாருங்கள் என்று நினைவு செய்து கொண்டிருந்தீர்களோ அந்த தந்தையிடம் நீங்கள் கற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு காலமா பதித்த பாவனரே வாருங்க அப்படின்னு சொல்லி பக்தியில அழைச்சிட்டு வந்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட உயர்ந்த தந்தைக்கு முன்னாடி இப்போ உட்கார்ந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். உங்களுடைய கீழ்ப்படிதலுள்ள சேவாதாரியாகவும் ஆசிரியராகவும் இருக்கிறார். அதுவும் எப்படி இருக்கிறாரு? கீழ்ப்படிந்த சேவாதாரியாகவும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராகவும் இருக்கிறார். கீழ்ப்படிதல் உள்ள சேவாதாரி தந்தையாகவும் இருக்கிறார். பெரிய மனிதர்கள் எப்பொழுதும் கடிதத்தின் கீழே கீழ்ப்படிந்துள்ள சேவாதாரி என்று எழுதுகின்றனர். மோஸ்ட் ஒபீடியன்ட் சர்வன்ட் அப்படின்னு எழுதுறாங்க இல்லையா? பாபா கூறுகிறார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு எப்படி வந்து புரிய வைக்கிறேன் என்று பாருங்கள். நல்ல குழந்தைகள் மேல்தான் தந்தையின் அன்பு ஏற்படுகிறது. யார் கெட்ட குழந்தைகளாக இருக்கிறார்களோ, அதாவது தந்தையினுடையவர்களாக ஆகிய பிறகு துரோகிகளாகி விடுகிறார்களோ, அதாவது விகாரத்தில் சென்று விடுகிறார்கள் என்றால் பாபா சொல்வார், இப்படிப்பட்ட குழந்தை பிறக்காமல் இருந்திருக்கலாம். உலகத்திலேயே சொல்லுவாங்க இல்லையா, அப்பா பேரை கெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த குழந்தையினால அந்த அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கும் போது இப்படி ஒரு குழந்தை பிறக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல பாபா சொல்றாரு, என் குழந்தை ஆனதுக்கு அப்புறம் நீங்க தூய்மை இழக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்றீங்கன்னா நீங்க பிறக்காமலே இருந்திருக்கலாங்க. ஒருவரின் காரணமாக எவ்வளவு பேர் கெட்டு போய்விடுகிறது. ஒருத்தர் தவறு செய்யறாங்க அப்படின்னா டோட்டல் எல்லா பிகேயுடைய பேரும் என்ன ஆகுது? கெட்டு போகுது. எவ்வளவு பேரும் கஷ்டம் ஏற்படுகிறது. அவ்வளவு பேருக்குமே கஷ்டம் ஏற்படுது. எங்கே நீங்கள் எவ்வளவு உயர்ந்த காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், உலகின் முன்னேற்றம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், மற்றும் உங்களுக்கு 3 அடி நிலம் கூட கிடைப்பதில்லை. குழந்தைகளாகி நீங்கள் யாரையும் வீடு வாசலை விட்டு விட வைப்பதில்லை. வீடு வாசல் எல்லாம் விட்டுட்டு வாங்க அப்படின்னு பாபால சொல்றது இல்லை. நீங்கள் ராஜாக்களுக்கு கூட கூறுகிறீர்கள், நீங்கள் பூஜைக்குரிய இரட்டை கிரீடதாரிகளாக இருந்தீர்கள், இப்பொழுது பூஜாரி ஆகிவிட்டீர்கள். இப்போது பாபா மீண்டும் பூஜைக்குரியவர் ஆக்குகிறார் என்றால் அப்படி ஆக வேண்டும் அல்லவா? கொஞ்ச நேரம் இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நாம் இங்கே யாருடைய லட்சங்களை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம்? யாராவது லட்சக்கணக்கான பணம் கொண்டாந்து கொடுக்குறாங்க, அந்த லட்சத்தெல்லாம் வாங்கி நம்ம என்ன செய்ய போறோம்? சேர்த்து வச்சு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, நம்ம எல்லாருமே பரம்தாமத்துக்கு போகணும், அதற்கு முயற்சி தான் நம்ம செய்யணுங்கிறார் பாபா. ஏழைகளுக்கு ராஜ்யம் கிடைக்கிறது. பாபா ஏழை பங்காளன் அல்லவா? பாபா ஏழை பங்காளன் என்று ஏன் அழைக்கப்படுகிறார் என்று நீங்கள் அர்த்தத்துடன் புரிந்து கொள்கிறீர்கள். பாரதம் எவ்வளவு ஏழ்மையாக இருக்கிறது. அதிலும் கூட மாதர்கள் நீங்கள் அதிக ஏழைகளாக உள்ளீர்கள். யார் பணக்காரர்களோ அவர்கள் இந்த ஞானத்தை எடுக்க பின்பற்ற முடியாது. ஏழைகள் அபலைகள் எவ்வளவு பேர் வருகின்றார்கள். அவர்கள் மீது கொடுமைகள் நடக்கிறது. பாபா கூறுகிறார், மாதர்களை முன்னால் வைக்க வேண்டும். ஊர்வலத்திலும் கூட முன்னால் மாதர்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய பேட்ச் கூட முதல் தரமாக இருக்கிறது. இந்த டிரான்ஸ்லேட் படம் உங்கள் முன்னால் இருக்க வேண்டும். அனைவருக்கும் எடுத்து கூறுங்கள், உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. கல்பத்திற்கு முன் போலவே தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. சேவையை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று குழந்தைகள் சிந்தனை கடலை கடைய வேண்டும். விசார் சாகர் மந்தனம் பண்ணணும். சேவையை இன்னும் எப்படி எல்லாம் அதிகப்படுத்தலாம், பாபாவை பத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படி சொல்லி என்ன பண்ணணுமா? சிந்தனை கடலை கடைங்கிறாரு.
இதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறதல்லவா? நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, தந்தையிடம் முழுமையிலும் முழுமையான அன்பு வைத்து உதவியாளர் ஆக வேண்டும். மாயையிடம் தோற்று போய் ஒருபோதும் பெயரை கெடுத்துவிடக் கூடாது. முயற்சி செய்து தேகத்தின் கூடவே என்னவெல்லாம் தெரிகிறதோ அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். இரண்டாவது, நாம் சாந்தி தாமம் சுகதாமம் செல்கிறோம் என்று உள்ளுக்குள் குஷி இருக்க வேண்டும். பாபா கீழ்ப்படிந்துள்ள ஆசிரியராகி நம்மை வீட்டிற்கு அழைத்து செல்ல தகுதி உடையவர்களாக ஆக்குகிறார். தகுதி உள்ள நல்ல குழந்தை ஆக வேண்டும், கெட்ட குழந்தை ஆகக்கூடாது. வரதானம். ஒவ்வொரு எண்ணம், நேரம், உணர்வு மற்றும் செயல் மூலமாக சேவை செய்யக்கூடிய நிரந்தர சேவாதாரி ஆகுக. ஒவ்வொரு எண்ணம், நேரம், உணர்வு மற்றும் செயல் மூலமாக சேவை செய்யக்கூடிய நிரந்தர சேவாதாரி ஆகுக. விளக்கம். எப்படி தந்தை மிகவும் பிரியமானவராக இருக்கின்றாரோ, அதாவது தந்தை இல்லை எனில் ஜீவன் இல்லையோ, வாழ்க்கையே இல்லை. பாபா இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. அதே போல் சேவை இல்லை எனில் ஜீவன் இல்லை, வாழ்க்கையே இல்லை. நிரந்தர யோகி ஆவதன் கூடவே நிரந்தர சேவாதாரி ஆகுங்கள். தூங்கும் போது கூட சேவை, நம் மூலமாக சேவை என்பது நடைபெற வேண்டும். நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது யாரேனும் உங்களை பார்க்கின்றார்கள் எனில் உங்கள் முகத்தின் மூலம் சாந்தி ஆனந்தத்தின் அதிர்வலைகளை அனுபவம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு கர்ம எந்திரியத்தின் மூலமாக தந்தையின் நினைவை பிறருக்கு நினைவுபடுத்தும் சேவையை செய்து கொண்டே இருங்கள். தன்னுடைய சக்திசாலியான உணர்வு மூலம் அதிர்வலைகளை பரப்பிக்கொண்டே இருங்கள். கர்மத்தின் செயலின் மூலம் கர்மயோகி ஆகுக என்ற வரதானத்தை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமித்து கொண்டே இருங்கள். அப்போதுதான் நிரந்தர சேவாதாரி என்று அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகன். தன்னுடைய ஆன்மீக ஆளுமையை நினைவில் வையுங்கள். அப்போது மாயா ஜீத், மாயாவை வென்றவராக ஆகிவிடுவீர்கள். தன்னுடைய ஆன்மீக ஆளுமை, ஆன்மீக பர்சனாலிட்டியை நினைவில் வையுங்கள். ஆன்மீக அழகை நினைவில் வையுங்கள். அப்போது மாயா ஜீத், மாயாவை வென்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.